ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதே போல் இந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்ச்சில் வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் இருக்காங்க சரிங்களா. அவர் யாருன்னா பத்ரினா தான் சரிங்களா. பத்ரினா பொறுத்த வரைக்கும் 50வது T20 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட நாங்கள் இவரை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம் ஸ்ரீலங்கா மேட்ச்சில். அதே போல் ஃப்ளாப் ஆகிட்டாரு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பத்ரினாவை கண்டிப்பாக ஒரு வைசியாவோ இல்லை கேப்னாவோ ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளிக் ஆகும். அதே போல் இந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டலாஸில் வந்து டலாஸ் யூஎஸ்ஏவில் நடைபெறுது. பிச்சு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டான பிச்சு தான். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒரு 150 மேலே எதிர்பார்க்கலாம். இது வந்து வேர்ல்டு கப்பில் 15வது மேட்ச்சுங்க சரிங்களா. காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ பிளேயிங் லெவன் வந்ததுக்கப்புறம் வந்து கண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், லாஸ்ட்டு ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் இருக்கிறப்ப அந்த அதிக பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய அந்த 6 பிளேஸை பார்த்துட்டு, அதே போல் அதே 6 நிமிஷம் 7 நிமிஷம் இருக்கிறப்ப லோ பீக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த லோ பிளேயர்ஸ் வந்து 100% வந்து ட்ரீம் டீமுக்குள்ள வருவாங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ 0 to 25 எல்லாம் 40 எல்லாம் 50% கீழே எடுக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா 75லேருந்து 100 எடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தலைவலியாக இருக்கும். அது எல்லா டைமும் வந்து ஒர்க் ஆகாது. எல்லாம் சில பிளேயர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிரெடிட் பாயிண்ட் வச்சு சொல்லுவாங்க 9 கிரெடிட் 8 கிரெடிட்னு சொல்லிட்டு. இந்த கிரெடிட் பாயிண்ட்டை வச்சு போடுறப்ப ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் 8 பிளேயர் 9 பிளேயர் எடுக்கலாம், என்னெல்லாம் சொல்லல. ஆனால் இது ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் கிளிக் ஆகும். இல்லைன்னா வச்சுக்காங்களேன், அந்த மேட்ச் நம்மளுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் சொல்கிற மெத்தட் என்னன்னா, கண்டிப்பாக வந்து திரும்ப 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 நம்ம ட்ரீம் டீம் பிளேயர்ஸை வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். ஈஸியாக எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதே போல் லோபிக் பிளேயர்ஸ் எங்கேருந்து வருவாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது. நீங்களும் வந்து இப்போ 2-3 புதுசாக பார்க்குற யூசர்ஸ் கூட உங்களுக்கும் தெரியும். அந்த இப்போ 2-3 மேட்ச் நடந்ததுலேயே நீங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷனை வச்சு நான் சொல்கிறப்ப நீங்கள் நம்ம மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை வந்து ரிமூவ் பண்ணலாம். அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து போட தெரியாதவங்க இதே சேனலில் அவுட் டு வின் கிராண்ட்லின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் அந்த பிளேயரோட இமேஜெல்லாம் எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு எப்படி எடுக்கணுன்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ தெரியாதவங்க போய் பாருங்கள் சரிங்களா. அந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சரி வாங்க, நீங்கள் மேட்ச் ப்ளீஸ் நான் பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், பத்ரினா வந்து கம்பல்சரி என்னோட டீமில் இருப்பார். நான் வந்து ஒரு வைஸியாக இல்லைனா ஒரு கேப்னா கூட யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ வாங்க பர்சன்டேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குசால் மெண்டிஸ் இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வனிந்து அசரங்கா இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்ரினா இருக்காரு சரிங்களா. ஸோ இவங்க சைடு இவங்க 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பங்களாதேஷ் பக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சகிபுல் ஹசன் இருக்காரு, முஸ்தபிசுர் ரகுமான் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க மஹ்மதுல்லா இருக்காரு சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து இந்த 6 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. மேபி பிளேயிங் லோன் வந்ததுக்கு அப்புறமும் இந்த 6 பிளேயர் தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால இந்த 6 பிளேயருமே சேம் டீம்ல ஒரே டீம் வச்சு கொண்டு போவாதீங்க. இதுல இருந்து பிளேயர்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ற மாதிரி இருக்கும் சரியா. என்னோட ஆப்ஷன் வந்து நான் யார் யாரை ட்ராப் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹ்மதுல்லா வந்து ட்ராப் பண்ணிடுறேன், என்னோட டீமில் இருக்க மாட்டார். நெக்ஸ்ட் வந்து யார் மேலே ரிஸ்க் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் இல்லைனா குசால் மெண்டிஸ், இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். ஸோ மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஏன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, லாஸ்ட் மேட்ச் கூட டீம் வராமல் போயிட்டாரு. இந்த இந்த மேட்சும் அதே மாதிரி வராமல் போவாரான்னு தெரியல. அதனால கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் கூட ட்ராப் பண்ணி பாருங்க. நான் மஹ்மதுல்லா ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ பத்ரினா, அசரங்கா, சகிபுல் ஹசன், குசால் மெண்டிஸ் 4 பேர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேபி நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னா உங்களுக்கு வேணும்னா, இப்போ முஸ்தபிசுர் ரஹ்மான்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பிளேயிங் 11 வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ பங்களாதேஷ்னா இப்போ லாஸ்ட்டாக விளையாட அந்த பங்களாதேஷ் டீமில் பார்த்தீங்கன்னா லெட்டந்தாஸ், முஸ்தபிசுர் ரஹீம் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களாம் இல்லாத மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. TSN, சௌமியா சர்க்கார், அப்படி சாண்டோ 1 வர மாதிரி போட்டுருவாங்க. ஹிரிடாயி, சகிபுல் ஹசன், மஹ்மதுல்லா, ஜாகிர் அலி, மெஹதி ஹாசன், இசாட் ஹுசைன், TSN சாகிப், முஸ்தபிசுர் ரஹ்மான் இவங்க தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ரீலங்கா பக்கம் பாருங்க, பட்டும் நிசங்கா, குசால் மெண்டிஸ், கமிடோ மெண்டிஸ், சதிரா விக்ரமா, சரிஸ் அசலங்கா, ஆங்கிலோ மேத்யூஸ், சனாகா, வனிந்து அசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, மதிசா பத்ரினா, நுவான் துஷாரா சரிங்களா. ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அதே பிளேயிங்கோட வாய்ப்புகள் தான் இருக்கு. பங்களாதேஷோட பிளேயிங்கோட வந்து செக் பண்ணிக்கோங்க. பிளேயிங்கோட வந்ததுக்கு அப்புறம் கண்டஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க சரிங்களா. ஸோ என்னோட டீம்ல வந்து யார் யார் வைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னோட டீமில் வந்து குசால் மெண்டிஸ் இருப்பார், சதிர விக்ரமா, ஜாகிர் அலி யாரும் எடுக்கிறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹ்மதுல்லாவும் ட்ராப் பண்ணிடலாம். பட்டும் நிசங்காவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா, இவர் வந்துங்க ஜஸ்ட் ஒரு 32 ரன் அடிச்சா போதும் 2500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். அதே போல் ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார், அடுத்த மேட்ச் வந்து ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். அந்த மாதிரி பழக்கமும் இவர்கிட்ட இருக்கு. ஸோ நிசங்கா வந்து என்னோட டீம் இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாண்டோ, இவர் வந்து பங்களாதேஷ் பக்கம் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ்.
அதே போல நல்ல விளையாடக்கூடிய எபிலிட்டியான பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக இவரையும் என்னோட டீம்ல வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரிஸ் அஸ்லங்கா ஆவரேஜ் வந்து 35 பக்கம் வச்சிருக்காரு. ஸோ இவரையும் என்னோட டீம்ல எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமிடோ மெடிஸ் ட்ராப் பண்ணுறேன், ஹிரிடாயின் ட்ராப் பண்ணுறேன், TSN ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்காங்க, ஏன்னா இவர் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. பர்சன்டேஜ் லோவாக இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வனிந்து அசரங்கா வந்து என்னோட டீம்ல இருப்பாரு. மோஸ்ட்லி இந்த 2020 மட்டுமே 245 விக்கெட்ல இருந்து எடுத்திருக்காரு. ஸோ இவரை நம்ம டீமுக்குள்ள வச்சுக்கலாம், சேஃபான ஆப்ஷன் தான். சகிபுல் ஹசன் பங்களாதேஷ் பக்கம் விளையாடக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் வந்து இவர் மட்டும் தான். ஸோ இவரும் நம்ம டீமுக்குள்ள வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சனாக்கை வந்து டிராப் பண்ணிடுறேன். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த 200வது இன்னிங்ஸ்ன்றதுனால தான் உள்ள வந்தாரு, இல்லை வந்து மாட்டாரு. ஸோ இவர் வந்து டிராப் பண்ணிடுறேன். ஆங்கிலோ மேட்சஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னா இப்போ பங்களாதேஷோட பவர் பிளேயர் வந்து விக்கெட் கிட்ட மாதிரி போட்டிருக்கேன். ஸோ பவர் பிளேயர் வந்து இவர் தான் பவுல் பண்றாரு 2 ஓவர். ஸோ ஆங்கிலோ மேட்சஸும் என்னோட டீம்ல இருப்பார். 99 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காருங்க. அந்த 100வது விக்கெட் வந்து இவர் விழும்ன்றது ஒரு கான்செப்ட்ல நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்காங்க, எல்லாம் ட்ராப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பக்கம் வந்து மெஹதி ஹாசன் இருக்காரு. ஸோ இவரும் என்னோட டீம்ல இருப்பாரு. சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பத்ரினா இருக்காரு. பத்ரினா வந்து நான் சொல்லிட்டேன், ஸ்பெஷல் டே வந்து இவர் தான். ஸோ கண்டிப்பாக என்னோட டீம்ல இருப்பாரு. முஸ்தபிசர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் உங்க ஆப்ஷன்ல விட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்தவங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. துஷாரா இருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பக்கம் இந்த ஒரு பவுலர் இருப்பாரு பாருங்க, TSN சாகிப். பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப லோவாக இருப்பாரு. அதே போல மேட்ச் 2 விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டியான பிளேயர்ஸ் தான். இவரும் என்னோட டீம் வந்து வச்சு பாருங்க. அதே போல பிளேயிங் லோன் வந்ததுக்கு அப்புறம் வந்து டீம் வந்து யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் டஸ்கின் அகமதுலாம் வந்து பிளேயிங் லோன் தான் யூஸ் பண்ணி பாருங்க. சோரிபுல் இஸ்லாம் இந்த பிளேயர் வந்து பிளேயிங் லோன்ல போடல, ஒரு வேளை இருந்தாருன்னா இவரெல்லாம் கம்பல்சரி நீங்க எடுத்துக்கோங்க. என்ன ரீசன்னா பங்களாதேஷ் பக்கம் நீங்க மற்ற பவுலர்ஸை நம்புறத விட சோரிபுல் இஸ்லாம் வந்து நம்பலாம், தாராளமா நம்பலாம். கம்பல்சரியா வந்து அந்த விக்கெட்ன்றது எடுத்துருவாரு. ஒரு வேளை பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா இவர் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணி பாருங்க. சரி வாங்க, என்னோட டீம்ல வந்து இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட டீம்ல பார்த்தீங்கன்னா இந்த 11 பிளேயர் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் பத்ரினா வந்து கேப்டன் கொடுக்குறேன். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு டீமில் பார்த்தீங்கன்னா நிசாங்கா வந்து ட்ரை பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நான் சொல்லிட்டேன். மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து 400க்கு மேலே ரன்னை வந்து அடிச்சிருக்காருங்க பங்களாதேஷ்க்கு எதிராக. ஸோ இவர் வந்து வச்சுக்கலாம், நல்ல ஆப்ஷன் தான். ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் மெண்டிஸ், நிசாங்கா 2 பேர் வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வீடியோ பற்றி கருத்தில் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வேணும்னா அதுவும் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி அவுட் டு வின் கிராண்ட்லின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த சேனலில். அந்த வீடியோ போய் பாருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பிடிக்க தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த இடத்துல வந்து கேப்டன் கொடுக்கலான்றது. அதுக்காக தான் அந்த வீடியோ போய் பாருங்கன்னு சொல்றது. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ கொஞ்சம் லேட்டாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால அடுத்த நல்ல நல்ல வீடியோவில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.